Welcome to our channel. 12th Maths exercise 8.4 question number 1 discuss பண்ணலாம். Find the partial derivatives. Derivative கிடையாது, partial derivative find பண்ணுங்க of the following functions at the indicated points. அவங்க பாயிண்ட்ஸும் இண்டிகேட் பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலி டெரிவேட்டிவ் எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து பேஸ்டான எக்ஸை பேஸ் பண்ணியும் இருக்குது, ஒய்யை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ நம்ம பார்ஷியல் டெரிவேஷன் எக்ஸை பேஸ் பண்ணியும் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கணும். தென் ஒய்யை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன் கால்குலேட் பண்ணிக்கணும் அட் த இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் 2,-5. ஏன்னா ஃபங்க்ஷன் எக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன் கால்குலேட் பண்ணிக்கேன் அட் த இண்டிகேட்டட் வேல்யூஸில். அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ஒய்யை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ அகைன் ஒய்யை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் 8.4 கொஷின் நம்பர் 1 சப்டிவிஷன் 1ஓட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கொஷினை காப்பி பண்ணியாச்சு, கிளியரா? ஸோ சொல்யூஷனில் ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நோட் பண்ணிக்கலாம். f of x, y is equal to 3x square minus 2xy plus y square plus 5x plus 2. ஃபஸ்ட் ஒன்று எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பார்ஷியல் டெரிவேஷன். ஸோ எஃப்ஐ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா டோ எஃப் பை டோ எக்ஸ். ஓகேவா? டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸ். எஃப்ஐ எக்ஸை பேஸ் பண்ணி ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா கவனிக்கணும், எக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸை பேஸ் பண்ண டேர்மை மட்டும் நம்ம கிளியராக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதர் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். பார்ஷியல் டெரிவேஷனில் அது ஒன்று தான் ஸ்பெஷாலிட்டி. பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். தட் இஸ் எக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியலாக எக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எதை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்களோ அந்த டேர்மை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அதர் டேர்ம்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். இது எக்ஸ் டேர்ம் தான். ஸோ நார்மலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 6x. இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ அதர் டேர்ம் -2 × y டேர்ம் இருக்குல்ல, இதை கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா எக்ஸை பேஸ் பண்ண டேர்ம் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதர் டேர்ம்ஸ் மல்டிபிள் இருந்ததுன்னா அதை கான்ஸ்டன்ட் மாதிரி அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ -2 × y ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ராமே கிடையாது ஒய் ஸ்கொயரில். ஸோ இண்டிவிஜுவலாக அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. ஏன் சார்னா எக்ஸை பேஸ் பண்ண டெரிவேஷனில் அதர் டேர்ம்ஸ் வந்ததுன்னா அதை இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒய் ஸ்கொயரில் எக்ஸ்ட்ராமே கிடையாது. ஸோ நம்ம எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ராம் இல்லை அப்படின்றதுனால இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மாதிரி தான் கன்சிடர் ஆகும். ஸோ ஒய் ஸ்கொயரை எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0 ப்ளஸ் இங்கே எக்ஸ்ட்ராம் இருக்குது 5 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. டிஃபரன்ஷியேஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா எல்லாம் அதே தான், பட் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ப்ளஸ் இண்டிவிஜுவல் 2 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. கிளியரா? தென் சால்வ் பண்ணிக்கோங்க. 6x - 2y + 5. இது எக்ஸை பேஸ் பண்ண பார்ஷியல் டெரிவேஷன். இதை மட்டும் கேட்கல, அவங்க இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸில் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் த இண்டிகேட்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, -5 விச் மீன்ஸ் டோ எஃப் டிவைட் பை டோ எக்ஸோட வேல்யூவில் எக்ஸ் பிளேஸில் 2, ஒய் பிளேஸில் -5 ரீப்ளேஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ 6 × எக்ஸ் பிளேஸில் 2, -2 × ஒய் பிளேஸில் -5, தென் +5. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ 6 2s are 12, minus into minus plus 10 plus 5. So which means 27. கிளியரா? ஸோ எஃப்ஐ எக்ஸை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. எஃப் பாருங்களேன் ஒய்யை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ இப்போ அகைன் ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டோ எஃப் பை டோ ஒய். இப்போ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பேஸ் பண்ண டேர்மை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதர் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் ஃபங்க்ஷன் எஃப்ஐ. இங்கே ஒய் டேர்மே கிடையாது. ஸோ இது இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் மாதிரி தான். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ 0 அந்த கான்செப்டில் எடுத்துக்கணும். மைனஸ் இங்கே ஒய்யை பேஸ் பண்ண வேல்யூ இருக்குது. சரியா? ஸோ அதர் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மல்டிபிள் இருக்கிறதுனால -2x நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1 ப்ளஸ் இங்கே ஒய் டேர்ம் இருக்குது. நம்ம ஒய்யை பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒய் ஸ்கொயரை ஒய்யை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2y ப்ளஸ் 5 × இங்கே ஒய் டேர்மே கிடையாது. ஸோ ஒய்யை பேஸ் பண்ணி தான் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே ஒய் டேர்மே கிடையாது. ஸோ இது இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5x ஒய்யை பேஸ் பண்ணி பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0 ப்ளஸ் இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0. ஓகேவா?
then simplify பண்ணிக்கோங்க minus 2x plus 2y at the indicated point ல தான வேல்யூ கேட்டாங்க so dou f by dou y at the indicated value பாத்தீங்கன்னா 2 minus 5 so dou f by dou y ஓட வேல்யூ 2 minus 5 ல that is x placeல 2 y placeல minus 5 அப்ளை பண்ணுங்க dou f by dou y ஓட வேல்யூல minus 2 into x placeல 2 plus 2 into y placeல minus 5 then simplify பண்ணிக்கோங்க minus 4 minus 10 which means minus 14 okay va so first question completed function x base பண்ணி y base பண்ணி இருந்தது function f x base பண்ணி நம்ம partial differentiate பண்ணியாச்சு y base பண்ணியும் at the indicated points base பண்ணி differentiate பண்ணியாச்சு so question number 1 ல subdivision 1 completed subdivision 2 பார்க்கலாமா subdivision 2 question என்ன function g of x, y question number 1 ல subdivision 2 is equal to function பாத்தீங்கன்னா x பேஸ் பண்ணியும் y பேஸ் பண்ணியும் இருக்கு at the indicated points பாத்தீங்கன்னா 1 minus 2 சரியா so function g first one x பேஸ் பண்ணி partial differentiate பண்ணிக்கலாம் so dou g by dou x ஓகேவா function g x பேஸ் பண்ணி first one partial differentiate பண்ணிக்கலாம் x பேஸ் பண்ணி தான் நம்ம partial differentiate பண்ணி போறோம் x term மட்டும் ஞாபகத்துல வைங்க ஓகேவா so இங்க x term இருக்கு x power n ஃபார்முலால differentiate பண்ணீங்கன்னா 6x clear-ஆ 3 கான்ஸ்டன்ட் வச்சுட்டு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x நான் டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டேன் இங்க x டேர்மே கிடையாது பிளஸ் y ஸ்கொயர்ல x டேர்மே கிடையாது சோ நாம x பேஸ் பண்ணி தான் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம் y ஸ்கொயரை x பேஸ் பண்ணி பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 0 x டேர்ம் இருந்தா மட்டும் தான் நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் அதர் டேர்ம் எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் 5 into x டேர்ம் இருக்கு சோ 5 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் x பேஸ் பண்ணி பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 1 பிளஸ் individual constant 2 differentiate பண்ணா value 0 then simplify பண்ணிக்கோங்க 6x plus 5 at the indicated value தானே value கேட்டாங்க so dou g by dou x ஓட value at the indicated point பாத்தீங்கன்னா 1 minus 2 ல find out பண்ணனும் that means x placeல 1 y placeல minus 2 dou g by dou x ஓட value ல அப்ளை பண்ணுங்க 6 into x placeல 1 plus 5 so 6 into 1 6 6 plus 5 11 okay va so function g x base பண்ணி partial differentiate பண்ணியாச்சு the same function g y base பண்ணி இருக்குதுனால y base பண்ண partial differentiation so dou g by dou y இப்போ y base பண்ண derivation போறோம் அதனால y term மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க other terms எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும் சரியா y term பாத்தீங்கன்னா இதுல y term கிடையாது first oneல so 3x square x term அப்போ other terms நாம y base பண்ணி differentiate பண்ணிட்டு இருக்கோம் y பேஸ் பண்ண டேர்ம் மட்டும் தான் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் ஆகும் அதர் டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ 3x ஸ்கொயரை y பேஸ் பண்ணி பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றப்போ இங்க y டேர்மே கிடையாது வேல்யூ 0 பிளஸ் இங்க y டேர்ம் இருக்கு y பேஸ் பண்ணி தான் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் y ஸ்கொயரை x பவர் n ஃபார்மேட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2y ஏனா y பேஸ் பண்ணி தான் பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்றோம் பிளஸ் இதுல y டேர்மே கிடையாது சோ அத கான்ஸ்டன்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 0 இது இன்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 0 சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2y அவங்க ஜெனரலா dou g by dou y ஓட வேல்யூ கேட்கல at the indicated value ல தான் கேட்டிருக்காங்க so dou g by dou y at the indicated point பாத்தீங்கன்னா 1 minus 2 இதோட மீனிங் என்ன dou g by dou y ஓட வேல்யூல x பிளேஸ்ல 1 y பிளேஸ்ல minus 2 அப்ளை பண்ணுங்க dou g by dou y ஓட வேல்யூ இங்க இருக்கு 2 into y பிளேஸ்ல வேல்யூ minus 2 அப்ளை பண்ணீங்கன்னா 2 into minus 2 is equal to minus 4 clear-ஆ so question number 1 ல subdivision 1 and 2 completed